மெட்டபாலிக் ஃப்ளெக்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெர்மினாலஜி இருக்குது. என்ன அப்படின்னா நம்ம பாடி வந்து 3 சோர்ஸ் ஆஃப் எனர்ஜியிலேருந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கும். என்னென்னா ஃபேட்டு, கார்போஹைட்ரேட் அண்ட் ப்ரோட்டீன். இப்போ வந்து இந்த மெட்டபாலிக் ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து நல்லா அடாப்ட் பண்ண பாடி எப்படி நான் யூஸ் பண்ணிக்கும், ஒரு மைல்டு ஒர்க், ஒரு டே டு டே ஆக்டிவிட்டீஸ், மைல்டு கார்டியோ லைக் zone 2 கார்டியோ பண்ணும்போது ஃபேட்டை வந்து அதிகமாக யூட்டிலைஸ் பண்ணிக்கும். அதுவே ஒரு இன்டென்ஸ் ஒர்க் பண்ணும்போது, ஒரு ஹெவி லிஃப்டிங்கு, ஹெவி ஒர்க் அவுட் அதெல்லாம் பண்ணும்போது நம்ம வந்து கார்போஹைட்ரேட்டை வந்து யூஸ் பண்ணிக்குவோம். ஸோ இதெல்லாம் என்னென்ன அப்படின்னா ஒரு குட் அடாப்டேஷன் ஃபார் அவர் பாடி. இந்த அடாப்டேஷன் நடந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து அதிகமான ஃபேட்டை வந்து பர்ன் பண்ணுவோம். கார்போஹைட்ரேட்டை வந்து கன்சர்வேட்டிவாக ரொம்ப மினிமலாக வச்சுக்கணும் அது உடம்புல. அது என்னென்ன எப்படி பண்ணணும் அப்படின்னம்னா அந்த அடாப்டேஷன் வருங்கிறத சொல்கிறேன். என்னென்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி ஹாவ் டு ஃபாஸ்ட். கொஞ்சம் ஃபாஸ்டிங் பண்ணணும். எப்படின்னா ஒரு 14 to 16 hours ஆஃப் ஃபாஸ்டிங் பண்ணணும் டெய்லி. அதே மாதிரி ஜங்க் வந்து அடிக்கடி ஃப்ரீக்வெண்ட் ஸ்நாக்ஸ் எடுத்துக்கவே கூடாது. தென் ரிஃபைன்டு கார்பை வந்து ஃபுல்லாக கட் பண்ணணும். தென் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் அண்ட் ரெசிஸ்டன்ட் ட்ரைனிங் பண்ணணும். ஸ்லீப்பை வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும். அட்லீஸ்ட் ஒரு 7 to 8 hours ஆஃப் ஸ்லீப் இருக்கணும். ஸ்ட்ரெஸ் லெவலை கம்மி பண்ணணும். தென் ஸ்ட்ரெஸ் லெவலை கம்மி பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து கார்டிசோல் லெவல் கம்மியாகும். ஸோ தீஸ் ஆர் ஆல் தி திங்ஸ் வி ஹாவ் டு டூ ஃபார் மெட்டபாலிக் ஃப்ளெக்சிபிலிட்டி. இதெல்லாம் ஆச்சு அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னு நம்ம பாடியில் என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ஒரு மீல் டு மீல் வந்து ஒரு ஸ்கிப் பண்ணோம் அப்படின்னா, ஒரு மீல் ஸ்கிப் பண்ணாலும் நம்மளோட எனர்ஜி லெவல் வந்து அப்படியே மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். அதே மாதிரி ஒரு இந்த பிளட் குளுக்கோஸ் லெவலும் வந்து அப்படியே ஒரு ஸ்டேபிள் பிளாட்டிவ் ஃபேஸில் அப்படியே இருந்துகிட்டே இருக்கும். ஒரு 110 அதுக்குள்ளேயே இருந்துகிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வந்து எனர்ஜி கிராஷ் ஆகாது. ஸோ இதெல்லாம் வந்து தான் எப்படி நம்ம வந்து அந்த மெட்டபாலிக் ஃப்ளெக்சிபிலிட்டி அடாப்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு சயின்ஸ். ஸோ பாய்.